ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். நேற்று நம்ம பிரண்டை துவையல் எப்படி அரைக்கலாங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து மணத்தக்காளி காய் அது செடியில் கிடக்கு நம்ம தோட்டத்தில், அதை பறிச்சிட்டு வந்து இன்றைக்கி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத சொல்லி காட்டுப்பார். வாங்க நம்ம கொஞ்சம் காய் பறிச்சிட்டு வரலாம். இதுதான் அந்த மணத்தக்காளி செடி. இவையிலேருந்து இந்த காய் பறிக்க போகிறேன். கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் பறித்து சேர்த்துட்டு நம்ம போய் குழம்பு வைக்க போகலாம். இப்போ நம்ம பறிக்க போனோம்ல, அந்த காய் தான் இது. பறிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த காயை இப்போ எப்படி குழம்பு வைக்கலான்னு காட்ட போகிறேன். இந்த குழம்புனால நம்மளுக்கு என்ன பயன் அடையுதோம்னா, நம்ம வயிற்றில் இந்த அல்சரு, புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் நல்லா இது குழம்பாகவும் பார்த்துக்கிடுங்க. வாரத்தில் 2 தடவை இல்லைன்னா 1 தடவையாவது வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். வதக்கிறதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் போதும். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி இதில் போடணும். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்படி இது வதங்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சுருங்க. வெங்காயம் என்ன வச்சுருக்கேன், இவ்வளோ போதும். தேங்காய் இந்த ஒரு துண்டு தேங்காய் அளவுக்கு பொடிசா வெட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மிளகு சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் நம்ம மிளகு சேர்த்துக்கிடுதோம். 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போதும் மிளகு. அப்புறம் இதை எல்லாத்தையும் இந்த தேங்காய், இந்த மிளகு, இந்த வெள்ளைப்பூடு இந்த 3ஐயும் போட்டு நல்லா திரிக்கிறோம். மிக்ஸில் வச்சு திரிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறமா கொஞ்சம் அரைக்கும். அதே நம்ம தக்காளியையும் அதிலே கட் பண்ணி போட்டு அரைக்கிறோம். தக்காளியையும் இதிலே சேர்த்து போட்டு அரைக்கும். இப்போ நல்லா அரைஞ்சிட்டு தேங்காவை அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு வதங்கினோடனே நம்ம அந்த தட்டில் எடுத்து அள்ளி வச்சுக்கிறோம். அப்புறமா அந்த சட்லியை எண்ணெய் ஊற்றி தாளிக்கும். உள்ளியெல்லாம் பொடி உள்ளி வாங்கிக்கிடணும். பொடி உள்ளி போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பல்லாரியும் போடலாம். பொடி உள்ளி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இவ்வளோ புளி எடுத்துக்கிட்டோம். இந்த புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இது வந்து மல்லி, சீரகம், வத்தல், பெருஞ்சீரகம், மஞ்சள் இவ்வளோ போட்டு மசாலா அரைச்சி திரித்து வச்சுருக்கோம். கடையில் வாங்க வேண்டாம், நம்மளே மொத்தமாக திரித்து வச்சுக்கலாம். அப்படி அந்த மசாலாவில் 2 ஸ்பூன் அள்ளி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வதங்கின உடனே 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு போட்டு அது கூட சேர்த்து வதக்கணும். வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம புளியை கரைச்சி அந்த அரைச்சி வச்ச மசாலாவிலே ஊற்றுறோம். ஊற்றி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆக்குறோம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி குழம்புல ஊற்றிருக்கோம். வெந்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போடுது. தேவையான அளவு உப்பு போடுறோம். குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு கொதித்த பிறகு நம்ம இந்த காயை அதில் தட்டணும். இருக்கட்டும். இது இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ கொதி வந்துட்டு நல்லா
இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க காயை இதில் தட்ட போகிறோம். தட்டிட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வைக்க போகிறோம். குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாம். நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை குடிச்சு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம சோறில் ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு இந்த காயை பறிச்சிட்டு வந்து வச்சு கொடுங்க. காய் நம்ம தோட்டத்தில் இல்லாட்ட கூட கடைக்கு போகிற வர வழியில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வச்சு வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் பண்ணுற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.